ஒரு முக்கியமான விஷயங்கள் சம்மந்தமாக பேசணும். 2 படங்கள், ஒன்றுக்கு சென்சார் வெட்டு 25 வெட்டு கொடுக்குறாங்க. ரெண்டாவது இன்றைக்கும் சுதா அவர்கள் அந்த டைரக்டர் சொல்லும்போது சென்சார் வெட்டட்டும், ஆனால் அவங்க வெட்டினதை வந்து கடைசி நிமிஷம் வரலையும் காக்க வச்சாங்க, அதுதான் கஷ்டமாக போச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு படத்தை முடக்கிட்டாங்க ஏறத்தாழ. அது இந்த பொங்கல் ரிலீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 20ஆம் தேதி தான் வழக்கு வரப்போகுது, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க, என்ன ஆகும்னு தெரியாது. இதை வந்து முதலமைச்சர் இன்னைக்கு கண்டிச்சிருக்கிறாரு. இது சார்ந்து பலவிதமான அரசியல் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு ஹீரோ தான், அவர் ஒரு நடிகர், அதில் வந்து அவர் அரசியல்வாதி இல்லை, அதனால் அவர் மௌனமாக இருக்கிறாருன்னு திரு பிரதீப் சொல்கிறார். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப சாமர்த்தியமாக வாதாடுறதா நினச்சிக்கிட்டு இப்படி பேசுகிறாங்க. அவர் வந்து சினிமாவில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை ஆதாயமாக வைத்துக்கொண்டு தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். தவிரவும் அவர் ஒரு நடிகர் மட்டும்தான், அதில் அவரும் ஒரு நடிகர் என்று சொன்னால் அவரை போன்று அந்த படத்திலே பங்கெடுத்திருக்கக்கூடிய எத்தனை நடிகர்களுக்கு நான் 500 கோடி ரூபாய் லாபத்தை விட்டு வருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் யாரெல்லாம் ஊதியம் வாங்குறாங்க? அப்போ இவர் தான் அதை ஒரு மூலதனமாக வச்சு வர்றாருங்கும் போது இவர் தான் அதனுடைய முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஆகவே இந்த படத்தை தன்னுடைய கடைசி படம் என்று வேற யாரும் அறிவிக்கலை, இவர் தான் அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ கடைசி படம் நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு வர்றேன் அப்படின்லாம் இந்த படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக பேசி கொண்டிருந்தவர் விஜய். அப்போ அவருக்கு வந்து இன்றைக்கி பாஜக ஆட்சி என்பது பாய்சனா அப்படிங்கிறத பாசிசமாங்கிறத இன்றைக்கி அவருக்கு பாடம் நடத்துகிறாங்க. அவரை பிராக்கெட்டுக்குள்ளே வர சொல்கிறாங்க. நீங்கள் வந்து தனியாக கட்சி ஆரம்பித்தாலையும் நீங்கள் தமிழிசை என்ன பேசுகிறாங்க? தமிழிசை வந்து நீங்கள் விஜய் வந்தால் எங்கள் கூட்டணி வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு பிறகு எங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போகிறதுன்னு நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, 4 கோடி நாகேந்திரன் பேசுகிறாரு. அப்போ இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா விஜயை தங்களுடைய ஃபோல்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு பல்வேறு வகையில் முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒரு வகையாகத்தான் அவர்கள் இன்றைக்கு தணிக்கை வாரியத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். தணிக்கை வாரியம் என்பது ஒரு தன்னாட்சி உள்ள அமைப்பாக அது இருக்கிறதா என்ற கேள்வியை பிஜேபி ஜனநாயகன் விஷயத்துல சென்சார் போர்டு வந்து தங்களுடைய தேர்தல் வியூகத்துக்கு அவரை இழுக்கிறதுக்காக அழுத்தம் தர்றாங்கன்றீங்க. பராசக்தி எதுக்கு இத்தனை கட்டு? பராசக்தி அவர்களுக்கு கொள்கை பூர்வமாக பராசக்தி என்கிற சொல்லே அவர்களுக்கு பீதி ஊட்டக்கூடிய சொல்லுதான். நீங்கள் ஜனநாயகன்றது கூட, ஜனநாயகம் என்பதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்னும் சொன்ன போனால் அது மிக வெறுக்கக்கூடிய ஒரு சொல்லுது. அப்படி இருக்கும்போது அது ஜனநாயகம்ன்ற அந்த பேரை கூட அவங்களுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை அதுக்காக அவங்க முடக்கி வச்சுருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. பராசக்தி என்கிற படம் கருத்தியல் ரீதியாக அவர்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய இந்தி திணிப்பு என்ற, இன்றைக்கும் இந்தி சமஸ்கிருத திணிப்பு, பகுத்தறிவு சார்ந்த விஷயங்கள், மாநில சுயாட்சி சார்ந்த விஷயங்கள், சுயமரியாதை பற்றிய இது எல்லாமே அவர்களுக்கு ஒவ்வாத விஷயங்கள். பராசக்தி என்கிற சொல், அந்த சொல் அவர்களுக்கு ஒரு வரலாற்று பூர்வமாக அவர்களுக்கு ஒரு திகிலூட்டக்கூடிய சொல்லாக இருக்கிறது. ஆகவே அந்த படத்தை எவ்வளவு குதற முடியுமோ குதறி இருக்கிறார்கள் என்று படத்தை பார்த்தவர்கள் அனைவருமே சொல்லுகிறார்கள். அதை மீறி குதறலுக்கு பிறகும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சித்திரத்தை வைத்துக்கொண்டே இன்றைக்கு ரசிகர்கள் அந்த படத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுகிறார்கள் உலகம் முழுக்க. அது தனி. ஆனால் இந்த ஜனநாயகனை பொறுத்தவரையிலும் பல்வேறு அரசினுடைய பல்வேறு அமைப்புகளை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் எதிரிகளை அல்லது தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை தங்களுடைய கட்சிக்குள் வந்து இணைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு வாஷிங் மிஷின்கள் இருக்கிறது. இடி, சிபிஐ இது போன்ற பல்வேறு வாஷிங் மிஷின்கள் இருக்கிறது. அந்த வாஷிங் மிஷினில் ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய முதல்வர் சொல்லியிருப்பதைப் போல அதிலே சென்சார் போர்டும் சேர்ந்திருக்கிறது. நீங்கள் இது திடீர்னு வரல. நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா அரசமைப்பு நிறுவனங்கள் தன்னாட்சி நிறுவனங்களையும் தன்னுடைய கட்சி கிளையை போல அல்லது அமைப்பை மாற்றக்கூடிய வகையில் ஒரே நிமிஷம் இல்ல பராசக்தி இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரே நிமிஷம் பஞ்சிருங்க. நான் ஜனநாயகன் இது வரைக்கும் வரலையே, அப்ப நீங்க அதை எப்படி நீங்க இல்ல நான் சொல்ல வரேன். ஏற்கனவே ஆனா தோழர் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. வெளியிட முடிஞ்சிருக்கு, அது எப்படி நீங்க இருங்க. இது விஜயே இவ்வளவுலாம் ஆவேசப்படல, நம்ம ஏன் நீங்க ஆவேசப்பட்டுக்கிட்டு? விஜய் ஆவேசப்படல. 5 ரூபா ரோட்ல கிடந்தா 5 பேர் அதுக்கு முண்டி அடிக்கிற நாட்டில் 500 கோடி ரூபா போட்டு படம் எடுத்துன்னு சொன்னா தயாரிப்பாளர் இது வரைக்கும் வாய் பேசல. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அவர் கரெக்டாக அவருடைய லைனில் தான் நிற்கிறாரு.
ஏன்னா நீங்கள் கரூரில் வந்து 41 பேர் இறந்த பின்னாடி அவர் உடனே எந்த கருத்தும் சொல்லலை. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வெகுமக்கள் வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்ற ஒத்திகெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசின மாதிரி அந்த பழக்கத்தில் இன்னைக்கு தனக்கு நேர்ந்த விஷயத்திற்கும் கூட இன்னும் ஒரு 10 நாளோ 15 நாளோ ஓய்வு எடுத்துட்டு அவர் வந்து பேசக்கூடும். அதனால எனக்கு வந்து அவர் கரெக்டா தான் ராதவன், நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஒரு லோடட் ஸ்டேட்மென்ட் சொல்றீங்க, கூட்டணிக்கு இழுப்பதற்காக அவருக்கு அழுத்தம் தரப்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இது வந்து ஒரு திரைமறைவுல நடக்கல, வெளிப்படையாக ஒரு படம் முடக்கப்படுது, ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்தும் ஒரு வேக வேகமா போய் அவங்களுக்கு இருக்கிற அத்தனை பலத்தையும் சட்ட பலத்தையும் பயன்படுத்தி ஸ்டே வாங்குறாங்க. இது உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழல் இவ்வளவு நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய ஒருத்தர் சரணாகதி அடைவாரு, எதிர்த்து நிக்க மாட்டாரா? அப்படி அவர் சரணாகதி அடைஞ்சா அம்பலம் ஆயிட மாட்டாரா? இல்ல, நீங்க எதிர்த்து நிக்கிறதுனா தன்னுடைய கொள்கை எதிரின்னு அறிவிச்சவரை இதுவரைக்கும் அரசியல் எதிரி என்று அறிவித்த முதல்வரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய ஆட்சியையும் போற ஊரெல்லாம் பாண்டிச்சேரியில் போய் கூட திமுகவை தான் திட்ட முடியுது. அங்க இருக்கிற ஆளுங்கட்சியை திட்ட முடியல அவரால். என்ஆர் காங்கிரஸையோ அல்லது அதனுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்களே திட்ட முடியல. அங்க போய் கூட இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அங்க போய் திட்ட முடியுது. அப்போ அவர் கொள்கை எதிரி என்று அறிவித்திருக்கிற ஒரு கட்சி, அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தணிக்கை வாரியம் தன்னுடைய படத்தை முடக்கியிருக்கிற போது குறைந்தபட்சம் ஒரு சுயமரியாதை, ஒரு புழு மீதுக்கு வந்து ஒரு கல்லு பட்டா கூட அது துடிக்குது. இவ்வளோ பெரிய அநீதி அவருக்கு நடந்திருக்குது, எந்த வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டாருன்னா இது என்ன? அப்போ அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, அவர் தான் முடிவெடுத்தா அப்புறம் அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாருல்ல, அதனால அமைதியாக இருக்கிறாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. அது இல்லாமல் நான் இன்னும் சில விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். எல்லா நிறுவனங்களையும், தன்னாட்சி நிறுவனங்களையும் ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது. கடந்த மாதம் அறிவித்திருக்க வேண்டிய சாகித்ய அகாடமி விருது செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கக்கூடிய 3 மணிக்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக தலையிட்டு, ஒன்றிய ஆட்சியாளர்கள் தலையிட்டு, கேபினட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரில் தலையிட்டு அந்த அறிவிப்பையே ரத்து செய்தார்கள். 24 மொழிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட சாகித்ய அகாடமி எழுத்தாளர்கள், விருதுக்குரிய எழுத்தாளர்களுடைய பெயர் பட்டியல் அறிவிக்கப்படாமல் முடக்கப்பட்டது. திருவனந்தபுரம் படவிழாவில், சர்வதேச படவிழாவில் பாலஸ்தீனத்தை பற்றிய படம் உட்பட 19 படங்கள் திரையிடக்கூடாது என்று அன்றைக்கு தடுத்தார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் கருத்துரிமை அல்லது சுதந்திரமான கலை இலக்கிய அமைப்புகள் அல்லது அரசியல் சாசனத்தின் கீழ் இயங்கக்கூடிய தன்னாட்சி அமைப்புகளை தங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப பயன்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் தொடர்ச்சியில் தான் இன்றைக்கு தணிக்கை வாரியம் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க மறுக்கிற அல்லது இன்னும் போதிய அளவுக்கு பிடிகொடுக்காமல் நழுவி கொண்டிருக்கிற விஜயை வசப்படுத்துவதற்காக, வழிக்கு கொண்டு வருவதற்காக அவ்வாறு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற சந்தேகத்தை வைப்பதிலே என்ன தவறு? ஒன்று. அல்லது இப்படியெல்லாம் கிடையாது, என்னுடைய படத்தில் கருத்தியல் ரீதியான பிரச்சனை இருக்கிறது, அதை ஒன்றிய ஆட்சியாளர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதை நான் பொதுமக்கள் மத்தியிலே முன்வைக்கிறேன், என்னுடைய கருத்தை வைப்பதற்கு எனக்கு இந்த நாட்டின் அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய கருத்துரிமை இடம் கொடுக்கவில்லையா என்கிற கேள்வியை வெளிப்படையாக மக்கள் மத்தியில் அவர் முன்வைக்க வேண்டியதானே? உண்மையிலே அவர் கருத்துரிமைக்காக நிற்கக்கூடியவர் என்றால் மக்களிடம் அதற்கான நியாயத்தை கேட்கலாம். மக்கள் மன்றத்தில், நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க, மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் அவர் வைக்கிறதுக்கு அவர் தயாரா இல்லைங்கிறதான் உண்மை. ஆகவே இதை ஒரு அரசியல் நடந்துட்டு மக்கள் மன்றத்தில் வைக்க வேணாம்னு கூட நினைக்கலாம்ல. அவருக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போறாரு, கேஸ் நடக்க போகுது, மேட்டர் சப்ஜுடிஸ், தயாரிப்பாளர் வெயிட் பண்ணுங்கன்ற ஒரு கருத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப கரூர் விஷயத்துல குணசேகரன், கரூர் விஷயத்துல நீதிமன்றத்திலாம் விஷயம் இருக்கும்போது ஆணையம் அமைக்கப்பட்ட நேரத்தில் கூட இவங்க என்ன பேச்சு பேசினாங்க? இது எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி மேலையும் தமிழ்நாடு அரசு மேலையும் வந்திருந்த மக்கள் மேலையும் இவங்கெல்லாம் எங்க கடந்து செத்து கிடந்தாங்களோ இவங்களையெல்லாம் கொண்டு வந்து எங்க கணக்கில் காட்டினாங்களாம், பேசினாங்களா? அதெல்லாம் எந்த கணக்கில் சேர்க்கறது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.